தென்னாடுடைய பெரியமா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சர்வஜா சர்வவியாமி மகா பெரியவா சரணம், மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி, மகா பெரியவா போற்றி. குருभ्यो நமः. அபாரகட சிந்தம் ஞானம் சாந்தர்ப்பணம் ஸ்ரீ சந்திரசேகர் குரும் பிரணாமதனம் கலியுகம் காஞ்சிமானி யூடியூப் சேனல். பிரத்யேகம் அந்த மகாபலிட பக்தருக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அடுவுகளை ஒவ்வொரு நாளும் அனுபவம். இதுக்கு ஒரு தலைப்பு அனுபவத்தோட தலைப்பு அக்டோபர் 3, 2023 என்னோடு இருந்தது பெரியவா மட்டுமே. அக்டோபர் 3, 2023 என்னோடு இருந்தது பெரியவா மட்டுமே. இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் பண்ணுங்க, தினமுமே பாருங்க. இது எவ்வளோ பெரிய முயற்சி பெரியவா கொடுத்த அனுகிரகத்தில் ஓடின்னு இருக்கு அப்படின்னு நான் சொல்ல வேண்டாம். இது இன்றைக்கி ஒரு குருவாரம், அதனால் என்னோடய சொந்த அனுபவத்தை போடுறேன். இது அந்த நான் மேலே சொன்ன அந்த தேதி ஒரு டியூஸ்டே, செவ்வாய்க்கிழமை. அன்றைக்கி ராத்திரி 8:15 இருக்கும். நான் ஹாலில் ஒரு சேரில் உட்காந்துட்டு மொபைலில் பெரியவாளோடைய ஒரு இன்சிடென்ட் டைம் பொண்டாட்டிக்கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அவள் எதிர்க்க உட்காந்துட்டு இருக்கா. அவள் ஏதோ ஸ்லோகத்தை படிச்சுட்டு இருக்கா. ஆனால் தூக்கம் வருது போல இருக்குது, சரியாக கேட்கல. இதில் எனக்கு ஒரு 8:15 மணி இருக்கும் இல்லையா அப்போ ராத்திரி. காலில் இடது காலில் ஏதோ சுருக்குன்னு இருக்க மாதிரி இருக்குது பாதத்தில். அதுக்கப்புறம் அப்படியே அது மேலே வந்துட்டே இருக்குது, அப்படி தோள்பட்ட வரைக்கும் அப்படியே வந்துடுது. காலில் எனக்கு அப்போ பெரியவாளை வேண்டி நான், பெரியவா எனக்கு ஏதோ ஸ்மரணை போகிற மாதிரி இருக்குது, நீங்கள் தான் என் கூடயே இருக்கணும், எங்கள் எப்பயும் இருக்காவே என் கூட இருந்து காப்பாற்றணும்னு மனசில் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கேன். பெரியவா எனக்கு இந்த மாதிரி இப்போ பாருங்க, நிறைய பேர் அவளை பற்றி தெரிஞ்சுக்காம வேறு மாதிரி நினச்சா கூட எனக்கு தெரியும் என்னோடய பொண்டாட்டியோட மனசு எப்பேற்பட்டவா அப்படின்னு. பெரியவா இந்த மாதிரி கண்டிஷனில் நீங்கள் என்னை காப்பாற்றி கொடுக்கணும் பெரியவா, அதுக்காக தான் நான் கேட்குறேன், இல்லைன்னா வேண்டாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் எனக்கு கால் வரைக்கும் சரியாயிட்ட மாதிரி இருக்குது இடுப்பில். அதுக்கப்புறம் தோள்பட்டியிலேருந்து இந்த கை, இடது கை கொஞ்சம் ஸ்மரணை இல்லாமல் போய் அதுக்கப்புறம் சில்லுன்னு ஆகிட்ட மாதிரி இருக்குது, கட்ட மாதிரி ஆகிடுது. நான் பொண்டாட்டிக்கிட்ட எதுவுமே சொல்லலை, ஒரு நிமிஷம் இருந்தோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து இந்த கையால் அப்படி பிடிச்சிட்டு, ஏன்னா அது கையில் ஸ்மரணையே இல்லையே, அப்படியே பொத்துன்னு வெயிட்டாக இருக்குது. அப்புறம் இங்கே பெரியவா கிட்ட இந்த பெரியவா கஜராஜன் மேலே இருக்க பெரியவா, இதே மாதிரி ஒரு பெரியவாட தான் எனக்கு நான் பூஜை பண்ணிட்டு இருக்கேன். அது சௌமியா அப்படின்னு, ஸ்ரீமதி சௌமியா. அவள் அந்த சிக்காகோவில் இருக்கா. அவளுக்கு கூட இந்த மாதிரி ஒரு இதை அவரை பண்ணி கொடுக்க சொல்லி அந்த விக்கிரகம் அவள் எடுத்துன்னு போயிருக்காங்க, போய் பூஜை பண்ணுறான். அவர் என்னோட எந்த கை பிரச்சனையோ இடது கை, அந்த கையை எடுத்து இந்த வலது கையால் எடுத்து மகாபெரியவரோட வலது கால்லையும் வலது கையை மகாபெரியவரோட இடது கால்லையும் வச்சுட்டு பதத்தை பிடிச்சுட்டு பெரியவாளை பார்த்தேன் அப்படிங்கிற மனசுக்குள்ளே உறக்க சொல்ல முடியாது, அவளுக்கு கேட்டுரும். சொல்லலை நான். பெரியவா மனசுக்குள்ளே வேண்டினா, பெரியவா நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும், உங்களை விட்டால் எனக்கு வேறு யாரும் கிடையாது, பெரியவானை விட்டுறாதீங்க பெரியவா, நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி வேண்டிகிட்டே இருக்கேன். எனக்கு இடது கை பக்கம், இடது சைடில், லெஃப்ட் சைடில் ஏதோ வயிற்றுக்குள்ளே ஏதோ சூடாக ஏதோ அப்படி நகர்ற மாதிரி இருந்தது. அது என்னன்னு எனக்கு இன்றைக்கி வரைக்கும் தெரியாது. ஏதோ சூடாக ஒரு பாயிண்டில் தெரிஞ்சுது வயிற்றுக்கிட்ட, அது என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் நான் கை எனக்கு கொஞ்சம் ஸ்மரணை வர்ற மாதிரி இருந்தது, கையை எடுத்துட்டேன். அது நல்லா எடுத்து அதுக்கப்புறம் அங்கே உட்காந்துட்டு வேறு வழியில் கொண்டாட்டி கூடியே இருக்கா, அதனால் அவகிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன் நான், இந்த மாதிரி நடந்துடுது அப்படின்னு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் நான் தூங்கி எழுந்துக்கும் போது அதுலேருந்து எனக்கு தூக்கத்தில் பிரச்சனை, அதாவது கழுத்தில் ரொம்ப வெளியே வந்துடுது. ஆனால் அதுக்கு முன்னாடி கழுத்தில் ப்ராப்ளம் இல்லை, அப்போ வந்துடுது. அப்போது கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்க மாதிரி இருந்தது கழுத்து. அதனால் எங்கள் ஒரு டாக்டர் இருக்கார், அவர் தான் வலது கை இதில் அப்படி வந்தபோது கையில் பெரியவா தான் சரி பண்ணா அப்படின்னு தெரியும். அவர் டாக்டரிடம் மருந்து கொடுத்து இது பண்ணாலுமே பெரியவாளுடைய அனுகிரகம் இல்லைன்னா நடக்காது. அப்போ இப்போ இடது கையில் வந்திருக்கு அப்படின்னா அந்த மாத்திரை என்னவோ சொன்னதை ப்ரிஸ்கிரிப்ஷன் வச்சு நானே மாத்திரை வாங்கி ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் அவரை போய் எதுக்கும் ஒரு ஏதாவது எக்ஸசைஸ் இருக்குன்னா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு போய் அவரை போய் பார்த்தேன். விஷயத்த சொல்லலை, இந்த மாதிரி கழுத்தில் பிரச்சனை இருக்குன்னு. அதுக்கப்புறம் அவர் அந்த ஃபிசியோதெரப்பியெல்லாம் அவரை இன்னொருத்தரை விட்டு சொல்லி கொடுத்தார். அதெல்லாம் நான் பண்ணியிருந்தேன். ஆனால் ரொம்ப கஷ்டப்படலைன்னு சொல்ல முடியாது. பெரியவா கூடவே இருந்தாலும் கையில் ஸ்மரணை வந்துடுறதை தவிர அந்த கழுத்தில் இருக்கக்கூடிய வெளியே போகணும் அப்படின்றதுக்காக நான் பெரியவாடை நிறைய வேண்டிப்பேன். எனக்கு கையிலலாம் பெயின் இல்லை, கழுத்து அந்த இதுக்காக நெக்காக நான் எதுவுமே போடலை ஒன்று. அதுக்காக எதுவும் அந்த பேண்டேஜ் அதெல்லாம் போடல, நெக்கு அதெல்லாம் பேண்ட்லாம் போடல. ஆனால் காலர் அதெல்லாம் சொல்லுவாள், அதெல்லாம் நான் எதுவும் போடல, வேண்டான்ட்டார் டாக்டர். ஆனால் அந்த எக்ஸசைஸ் மட்டும் கொஞ்சம் பண்ணேன், சீரியஸாக பண்ணேன். ஒரு ஸ்டேஜில்
அது பண்ணால் நிறைய வெளிக்கிறது ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி இருக்கு, எதுக்கும் போய் அதை அவர் போய் கேட்டுன்னு வந்துடுவோம் அந்த ஃபிசியோதெரபிஸ்ட். அப்படி போய் அங்கே போய் பார்த்தா அவர் அன்றைக்கி லீவு பலருக்கு காணும். வந்து என்னுடைய வீட்டு கேட்டை திறக்கும்போது எனக்கு ஒரு இன்ட்யூஷன் வந்துடுது, இல்லை நீ சீரியஸாக எக்ஸசைஸை பண்ணணும் அப்படின்னு பெரியவா சொல்கிற மாதிரி இருந்தது. அந்த இன்ட்யூஷன் வந்தது, நேரம் வந்து அப்பயே பண்ணேன். அதுக்கப்புறம் விடாமல் நிறையவே பண்ணேன், அதனால் கொஞ்சம் நல்லாவே குறைஞ்சிது. அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் நிறைய பெரியவாளை வேண்டிப்பேன். ஒவ்வொரு தடையும் அந்த சந்தியாவந்தனம் பண்ணி நான் சஹஸ்ர காயத்ரி 3 வேளையும் பண்ணுறது உண்டு. அதை பண்ணும்போது காயத்ரி பண்ணும்போது பெரியவாளை வேண்டி நீங்கள் தான் எனக்கு குறைச்சி காமிக்கணும், எனக்கு சரியாகும்னு நீங்கள் தான் எனக்கு கொடுக்கணும், முழுக்க அது போகணும் அப்படின்னா அது அந்த காயத்ரி முடிகிறதுக்குள்ளே நல்லா குறைஞ்சிடும், வெளியெலாம் நல்லாயிடும், சரியாயிடும். ஆனால் அப்புறம் நிதானமாக திருப்பி கொஞ்சம் வெளியே வரும். பெரியவா என்னோட கர்மா இருக்கே, பெரியவா என்ன பண்ணுவார், அதனால் விடாமல் தான் வந்துருந்தது. அப்புறம் அது சரியாயிடுது. அப்புறம் முழுக்க இப்போ வந்து சரியாயிடுது. இது வந்து அக்டோபரில் வந்ததுன்னா அக்டோபர் நவம்பர் மிடில்குள்ளே எல்லாமே எனக்கு பரிபூர்ணமாக சரியாயிடுது, 15க்குள்ளே நவம்பரில். அப்புறம் வந்து டிசம்பரில் தான் இது நம்ம பிள்ளை வந்தார், பையன் வரும்போது நான் அப்போ தான் ஃபாரின்லேருந்து வந்தபோது அப்போ தான் அவனுக்கு சொன்னேன். எனக்கு பொண்டாட்டிக்கு தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது. இப்போ சௌமியா அப்படின்னு இருக்காள், அவள் வந்துட்டு அவளுக்கு இந்த விக்ரம் தெரியுமே, அவளுக்கு நான் எதுவும் சொல்லலை, எதுவும் விஷயம்னு சொல்லலை, ஏதோ ஹிண்ட் மாதிரி தான் கொடுத்தேன். என்ன ஏதோ பிரச்சனை வந்து சரியாயிடுதுன்னு சொன்னேன் மொட்டையா. இப்போ அவளுக்கு நல்லா தெரிஞ்சிருக்குமே, இப்போ இந்த இதை கேட்டுருப்பா, அவளுக்கு நல்லா புரிஞ்சிடும் என்ன நடந்ததுன்னு. அடுத்தது வந்து எனக்கு வந்து அந்த டியூஸ்டே நடந்தது இல்லையா, வென்ஸ்டே இல்லை தேர்ஸ்டே எனக்கு ஒரு குரு பூஜை இருக்குது, வழக்கமாக பண்ணிட்டு வரோம் வரிசையாக, அது நின்றுடக்கூடாதுன்னு பெரியவா கிட்ட அந்த பிரார்த்தனை வேறு ஒரு கண்டிஷன் போட்டேன், அதனாலையும் காப்பாற்றிருக்கலாம். அதை எடுத்து வெள்ளியில் சனிக்கிழமை அன்றைக்கி வந்து வியாழக்கிழமை இது வெள்ளிக்கிழமை அன்றைக்கி எங்கள் தோப்பனாரோட ஸ்ராத்தம் இருக்குது, அதுக்கு சரியாக்கணுமே பெரியவா அப்படின்னு எல்லாத்தையுமே போட்டேன். அதனால் அதுவும் நல்லா நடந்துருது. அதுக்கப்புறம் இப்போ சரியாயிடுது. அப்படின்னா பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் மனசு வச்சா எல்லாமே நடந்துருது. பெரியவா மேலே பரிபூர்ணமான நம்பிக்கை வைக்கணும், நம்ம பக்தி பண்ணணும். ஏதோ கொஞ்சம் பண்ணின்னு இருக்கேன், இதை கேட்டுட்டு இருக்கவா வந்து எதா நம்ம பண்ண ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதுனால தான் இதை நான் சொல்லலான்னு பார்த்தேன். இல்லைன்னா இது சொல்ல வேண்டாம்னு கூட நினச்சேன், ஆனால் எல்லாருக்கும் தெரியணுமே, அதுக்காக இதை நான் இப்போ சொல்கிறேன். வேற ஒன்று. ஜெய் ஜெய் சங்கர் ஹரிசங்கர் மகாபரிவா பாரமேஸ்வரன்.